1158 விடியல்கள், நட்புலரியின் உறுதியான பயணம். 1158 நாட்கள் என்பது ஒரு எண் அல்ல, அது ஒழுங்கின் ஒலிக்கோப்பு, அது தொடர்ச்சியின் வெற்றிக்கொடி, அது ஒவ்வொரு நாளும் நம்முள் தலைமையை விதைத்த ஒளி உணர்வு. இன்றைய பயணத்தில் நாம் நினைவு கூறப்போவது ஒரு சாதாரண மண் அல்ல. வரலாறு, கலை, மருத்துவம், ஆன்மீகம், விளையாட்டு எல்லாவற்றையும் தன்னகத்தே தாங்கிய பெருமை மிக்க வேலூர் மண். கலை உலகை தொடங்கினால் தமிழ் சினிமாவின் தந்தை என போற்றப்படும் ஆர் நடராஜ முதலியார் அமைத்த அடித்தளமே இன்று திரையுலகின் கோபுரம். இசை உலகில் இனிமையை பொழிந்த வாணி ஜெயராம் அவர்களின் குரல். இனிமை என்பது நிலைத்த நினைவென்று சொல்கிறது. திரையுலகில் பல மொழிகளை கடந்த நடிப்பால் அரங்கத்தை அதிர வைத்த ராதிகா ஆப்தே. புதிய தலைமுறை இயக்கத்தில் தனித்துவம் காட்டிய நெல்சன் திலீப் குமார், பொம்ரிலு பாஸ்கர், கற்பனைக்கு திசை காட்டியவர்கள். நடிப்பில் நிஜத்தை கொண்டு வந்த தினேஷ் ரவி, உற்சாகமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த இந்துஜா ரவிச்சந்திரன். இவர்கள் அனைவரும் வேலூரின் கலை சின்னங்கள். விளையாட்டு உலகில் 2014 காமன்வெல்த் தங்கப்பதக்கம் வென்ற சதீஷ் சிவலிங்கம் உழைப்பே உயர்வு என்று நிரூபித்தவர். ஒலிம்பிக் கடல் பயணத்தில் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்திய விஷ்ணு சரவணன் தூர நோக்கமே வெற்றியின் திசை என்று காட்டியவர். ஆன்மீக ஒளி பரப்பிய கிருபானந்த வாரியார், சமூக நீதி தீபம் ஏற்றிய பெரியார் ஈவே ராமசாமி இவர்களின் சுவாசமும் இந்த மண்ணில் கலந்தது. அரசியல் துறையில் துரைமுருகன், சி அப்துல் ஹக்கீம் பொது சேவையை தங்கள் வாழ்வாக்கியவர்கள். மருத்துவ உலகம் பேசும் போது உலகம் இந்தியாவை நோக்கி பார்க்கும் அந்த தருணத்தில் மையமாக விளங்குவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். சேவை என்பதே சிகிச்சை என்று சொல்லாமல் சொல்லும் தளம் அது. அதே மருத்துவ பாரம்பரியத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் கணேஷ்குமார் மணி வேலூரின் கல்வி மரபின் பெருமை. இது இத்தகைய வரலாறு, கலை, கல்வி, சேவை, சாதனை எல்லாவற்றையும் தன்னகத்தே சுமந்த வேலூர் மண்ணின் ஆற்றலை இன்று நம் மேடையில் உயிர்ப்பிக்க வருகிறார் சீனியர் ட்ரைனிங் கன்சல்டன்ட், சிறப்புமிக்க ஆளுமை திரு பி ராமசாமி ஐயா அவர்கள். 1158 நாட்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்று. நாள்தோறும் சிறிது முன்னேறு. அந்த முன்னேற்ற பயணத்தில் நம் சிந்தனையை செம்மைப்படுத்த, நம் பார்வையை உயர்த்த, நம்முள் உறங்கும் தலைவரை எழுப்ப இன்றைய சிறப்பு விருந்தினரை மிகுந்த பெருமையுடனும் அன்புடனும் வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் ஐயா. நன்றி. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். தேங்க்யூ. ரொம்ப அருமையான தலைப்பு, சா நீ. இது வந்து சரிகம பதனிலையும் சொல்லலாம். ஆனா அது சரிகம பதனில சின்ன சா தான் வரும். ஆனா இது வந்து பெரிய சா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான தலைப்புகளை தன்னுடைய சிந்தனையிலேருந்து செதற விட்டு எங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வச்சுட்டு இருக்கிற நட்புலரி குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று தான் கேட்டார் பண்ணலாமான்னு. சரி பண்ணலான்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு லேப்டாப் என்னோட கைக்கு வரல. ஸோ அதனால பிபிடின்னு எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு வாயில தான் வடை சுட போறேன். ஸோ அந்த வகையில இப்போ யாராவது இல்லை, ஒரு எல்லாருமே கொஞ்சம் பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் விளையாடிட்டு தான் உள்ள போறோம். பேப்பர்ல நான் சொல்ற ஸ்பெல்லிங்கை நீங்க எழுத போறீங்க. எழுதலாமா? யாராவது எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ ப்ரொசீட் பண்ணுவேன். எழுதலாம் ஐயா. ரைட்டு. அதுல நான் சொல்ற ஸ்பெல்லிங் எழுதுங்க. ஆர் இ கேக்குது சார். ஆர் இ, அதுக்கு அடுத்தது இ சொன்னேன். அதுக்கப்புறம் என், அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் டி. என்னென்ன எழுத்துக்கள் சொல்லிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். RENAB. ஓகே. சரி, இந்த எழுத்துக்களை வச்சு எனக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க பாப்போம். சார் கடைசி லெட்டர் என்ன சார்? திரும்ப சொல்றேன். நீங்க என்ன லெட்டர் எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்க. RENA. ஹலோ.
ஒரு நிமிஷம். நான் சொல்ற எழுத்துக்கெல்லாம் எழுதிருக்கீங்களா பாருங்க. ஆர், எஸ் சார். இ, எஸ். என், எஸ். ஜி. ஜி இல்ல சார், ஏ சொன்னீங்க. சரி, ஏ இருக்கட்டும், ஜி எழுதுங்க. ஜி ஃபார் கோட்டா சார்? ஆமா, ஜி ஃபார் காட். சரி சார். அப்புறம் டி. மொத்தம் 6 எழுத்து வரும். ஓகே சார். ஓகே. இந்த சார், எழுத்து ஜிக்கு அடுத்து என்ன? ஒரு வார்த்தை. ஜிக்கு அடுத்து பியா டியா? டி ஃபார் டாங்கி. ஓகே சார். இந்த எழுத்துக்களை வச்சு ஒரு வார்த்தை. டேஞ்சர். டேஞ்சர். சூப்பர். டேஞ்சர். வெரி குட். கரெக்டான பதில். இந்த எழுத்துக்களை வச்சு வேற என்னென்ன வார்த்தைகள்லாம் எழுதலாம்னு கொஞ்சம் அப்படியே யோசிங்க பார்ப்போம். ஆங்கர். யார் சொல்லுங்க? அடடா, ஆங்கர் ரொம்ப கோவமா சொல்லிட்டாரு அவரு. வாழ்த்துக்கள். அப்புறம் வேற? ரேஜ். RAGE. ரேஜ். வித்தியாசமான வார்த்தைகள். அப்புறம் வேற? இயர். EAR. ரெட். DARE. டேர். RED ரெட். டியர். இல்ல டேர். DARE. ஒரு நிமிஷம். டேர். இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து எல்லாம் காலையில மாதிரி தெரியல. இது ஏதோ மத்தியானம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல நான் ஏன் அந்த வார்த்தைகள் எடுத்தேன்னா, நீங்க உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல நீங்க சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கர்னு சொன்னீங்க, அப்புறம் டியர்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு கண்ணன் ராஜன். வெரி குட். சாட் பாக்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. அப்படியே போட்டுட்டு வந்து அது நமக்கு ரெக்கார்ட் ஆகும். ஆங்கர் சொன்னீங்க, அப்புறம் வந்து டேஞ்சர் சொன்னீங்க. இந்த டேஞ்சர்ல டிஏ எடுத்துட்டா என்ன வருது? ஆங்கர் வருது இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்போ கோபம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிருச்சுன்னா அது நமக்கு டேஞ்சர். கரெக்டா? நம்மளோட கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். சில சமயங்கள்ல இருந்தாகணும் அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ நம்ம டாபிக் வருவோம். டேஞ்சர், ஏஞ்சர், ரேஞ்ச், டேர். சூப்பர். நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. டியர். குட். தேங்க்யூ. இப்ப நம்ம செஷனுக்குள்ள வந்துடலாம். சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறச்சே அதை நான் எப்படி பாக்குறேன்னா, 3 பகுதியா பிரிக்கிறேன். சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னா, முதல்ல எனக்குள்ள சாந்தி நிலவணும். அடுத்தது என்னோட ஃபேமிலியில சாந்தி நிலவ வேண்டும். அதுக்கு அடுத்தது சொசைட்டில சாந்தி நிலவ வேண்டும். இது ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பார்ப்போம். முதல்ல எனக்கு சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிறச்சே, எனக்கு இந்த படமும் இந்த பாடலும் என்னால மறக்கவே முடியாது. ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் வந்தது. நீங்க நேமா வீரசேகரன் சார் பார்த்திருப்பாரு. அந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல சிவாஜி கணேசன் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாரு. ஏதோ ஒரு பிரச்சனையில அவரை வந்து எல்லாம் கட்டம் கட்டிடுவாங்க. அப்ப வெறுத்து போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக ஒரு இதுல போய் தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போவார். கூட ஒரு நாய் வரும். அந்த நாய் வந்து இவர் தற்கொலை பண்ணிக்கிறத தடுத்து காப்பாத்தினதுல அந்த நாய் செத்து போயிடும். அப்போ மூஞ்சி சோகமா வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு என்னன்னு, ஆஹா, வெங்கட்ராமன் அழகா போட்டார். 6 மணி. அந்த பாட்டு நீங்க எடுத்த சீன் பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த படத்துல வந்து அந்த பாட்டுல 6 படை வீடும் காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய வரிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். கண்ணதாசன் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. சிவாஜி கணேசன் அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு வரச்சு அவருடைய ஃபேஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அவருடைய கெஸ்டர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பாடி லாங்குவேஜுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளவு அருமையான டாபிக்கா இருக்கும். அதுல விவேகானந்தர் மாதிரி வருவார். கரெக்ட். கடைசியில விவேகானந்தர் மாதிரி வருவார். அதுல அந்த லாஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு உடம்புல நமக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த வேர்க்கடலைய ஊதி அப்படியே ஒன்னொன்னா சாப்பிட்டே வருவார் பாருங்களேன். அந்த பாட்டு வந்து இந்த டைட்டிலுக்கு, அதாவது சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப ஆப்டா பொருந்துங்க. நம்ம கூட நிறைய இடங்கள்ல அந்த மாதிரிதான் பண்ணிருப்போம். அந்த பாட்டுல வரக்கூடிய வரிகள் பார்ப்போமே. ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து அன்பு கருணை நன்றி அப்படின்னு அந்த வரியும் வரும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு அந்த பாட்டை. அந்த பாட்டுக்கு வந்து டிஎம்எஸ் அவ்வளோ அழகா வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பாட்டு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா,
முதல்ல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு விஷயம் செஞ்சதுக்கு அப்புறமா அது நம்ம மனசை வந்து எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணும், அதை எப்படி நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுங்கிறத அந்த பாட்டில் நமக்கு அழகாக சொல்லியிருப்பார். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்கள் வாயை விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? உங்களுடைய பீஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கிறது உங்க வாயிலேருந்து வந்த வார்த்தைகளா இருந்திருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அப்புறம் அவங்கள்ட்ட நேர்ல போய் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பேட்சப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள்? யாருக்காவது இருக்கா? நிறைய இருக்கு சார். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் ரமேஷ். எது சொல்லலாமோ அது சொல்லலாம். லட்சுமி நாராயணன் சொல்ற டெய்லி அந்த மாதிரி தான் சார் ஆகுது அப்படிங்கிறாரு. என்னை பொறுத்த நீங்க யாரும் சொல்லலைங்கிற பட்சத்துல நான் என்னுடைய இதை சொல்றேன். நான் வந்து சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் சிஎம்சியில் ஒர்க் பண்ணுவேன். அந்த நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து வீக்லி ஃபர்ஸ்ட் வெனஸ்டே மந்த்லி ஃபர்ஸ்ட் வெனஸ்டே தான் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ சிஎம்சி உள்ள போறதா இருந்தா என்ன பண்ணணும், வாசல்ல அந்த செக்யூரிட்டிட்ட அப்பா இது போடணும், நம்ம கார்டை கொடுத்து போட்டு அவங்க ஒரு விசிட்டர் பாஸ் கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு தான் உள்ள போக முடியும். அப்போ எனக்கும் என்னுடைய மேலாளருக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அவர் வந்து என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வராரு. நான் சிஎம்சி நெஃப்ராலஜி பார்க்கணும் அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன் சார் நான் போன வாரம் தான் சார் பார்த்தேன் அப்படிங்கிறேன். இல்லை நான் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படிங்கிறார். அவர் என்ன செக் பண்ண வராருன்னு சொல்கிறச்சே என்னுடைய ஈகோ டச் ஆகுது. நான் நேராக போகிறேன். அவரை திட்ட முடியாது இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அந்த ஆறுமுகம்னு செக்யூரிட்டி அவர் தான் வந்து அவர்கிட்ட கார்டு கொடுப்பேன். அவர்கிட்ட சார் நெஃப்ராலஜி போகணும். போன வாரம் தானே போனீங்க, இந்த வாரம் போகணுன்றீங்க அப்படின்னு ஒன்று. என்ன சார் பண்ணுறது, பின்னாடி ஒரு சடை ஒன்று நிற்குது, அது போகலன்னா நான் செருப்பால் அடிப்பாங்க சார் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுட்டேன். விட்ட உடனே அவர் என்ன ராமசாமி இப்படி பேசுறீங்க நீங்கள், சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார்டை கொடுத்துட்டாரு. கார்டை கொடுத்த உடனே எனக்கு அந்த அந்த வார்த்தைகள் என் மனசு அப்படியே, நான் சொன்ன வார்த்தைகள் வந்து என்னை அப்படியே காயப்படுத்திட்டே இருந்தது. அப்புறம் நான் போனேன். டாக்டரே கேட்டாங்க, என்ன போன வாரம் தான் வந்தீங்க, அப்புறம் எதுக்கு இங்கே வர இப்போ வர வரீங்க அப்படின்னு உடனே மேனேஜர் மூஞ்சியில் ஒரு மாதிரி அவர் அவமானப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கார்டை கொடுத்ததுக்கப்புறம் சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லி மேனேஜர் அனுப்பிச்சிட்டு இவர்கிட்ட ரொம்ப சாரிங்க, என்னோட மேனேஜர் வந்து ஒரு காட்டான் இந்த மாதிரி பேசிட்டாரு, அவர்கிட்ட கோவத்தை காமிக்க முடியாமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இல்லை தப்பு இல்லை ராமசாமி, உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் மெச்சூர்டாக இருந்துக்க வேண்டாமா அப்படின்னு பாருங்களேன். அப்போது எனக்கு தெரிஞ்சுது நான் எங்கே தப்பு பண்ணினேன். என்னோட ஆங்கரை வந்து நான் சரியாக அந்த இடத்துல வந்து சரியாக சேனலைஸ் பண்ண தெரியலங்கிறத நான் அவஸ்தைப்பட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் வச்சுங்க, அது வேற விஷயம். யார் நானும் அந்த செக்யூரிட்டி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். மேனேஜரும் நானும் அப்படியே தான் இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேனேஜரே வந்து வேற கம்பெனி மாறி போயிட்டார். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கரை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். கோபம் வர்றது பெருசு இல்லைங்க, அந்த கோபத்தை எங்கே எப்படி எவ்வளோ அழகாக காமிக்கணுங்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி சமயம்லாம் அதெல்லாம் வந்து சாதாரணமாக பண்ணுறச்சே தான் வருமே தவிர்த்து, கோபம்னு வந்துருச்சுன்னா நம்ம அப்புறம் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம சேனலைஸ் பண்ணணும். நம்மளால அடுத்தவங்க எந்த விஷயத்திலையும் காயப்படக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம், கோபம் வர சமயத்தில் டக்குன்னு நிறைய இடங்கள்ல பண்ற மாதிரி கொஞ்சம் 100லேருந்து கொஞ்சம் கீழே எண்ணலாம். சரி நம்ம இவங்க கோவப்பட்டு சொல்லிட்டோமே, கோவப்பட்டு சொன்னா அந்த உறவுகள் வந்து விரிசல் வருமே, இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து அதுக்காக அவங்க பண்றத தப்புங்கிறத சொல்லாம இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லலை. அதுக்கு வேற ஒரு நேரத்துல பார்த்து சொன்னா அது அவங்களுக்கு நிச்சயமா கரெக்டா புரியும். ஸோ அந்த வகையில இண்டிவிஜுவல்ஸ் அவங்க சாந்தி நிலவ வேண்டும்னா அவங்களுடைய எமோஷன்ஸை கொஞ்சம் சேனலைஸ் பண்ண தெரியணும் ஒன்று. அடுத்தது ரெண்டாவது, ஒரு நாளைக்கு எழுந்த உடனே கொஞ்சம் மார்னிங் இந்த யோகா இல்லை மைண்ட் ரெகுலேஷன் எக்ஸசைஸ், இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் அதான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்று வாழ்க வளமுடன் இருப்பீங்க, இல்லாட்டினா வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருப்பீங்க, இல்லாட்டினா நம்ம ஏதாவது ஒன்றுத்துல நீங்கள் இன்வால்வ் பண்ணியிருப்பீங்க. ஈஷா யோகா மையம் அந்த குரூப்பில் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க.
ஸோ உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் மாதிரியே மென்டல் ஃபிட்னஸ்க்கும் நீங்க அப்பப்போ சில மெஷர்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்றச்சே என்ன ஆகும்னா நமக்கு மனசுல அமைதி கிடைக்கும். இதையும் தாண்டி கூடுதலா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய புஸ்தகங்களை படிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய எமோஷன்ஸை எப்படி வெளிக்காமிக்கிறதுங்கிறத கூட நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிறதுல இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோபம் உணர்ச்சிகளை சேனலைஸ் பண்ண தெரியணும். அதுக்கு அடுத்தது முக்கியமா எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம்தான், அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த வகையில அவங்க நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஜீவராசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காயப்படுத்தாம நம்ம சில விஷயங்களை செஞ்சோம்னு வச்சுங்களேன், அது உண்மையிலே நல்ல பலனை கொடுக்கும். யாராவது ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா போய் பாராட்டுங்க. யாராவது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சது பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட தனியா போய் சொல்லுங்க. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து வெல்லும் சொல்லா இருக்கணுமே தவிர்த்து கொல்லும் சொல்லா இருக்கக்கூடாது. இதையும் நம்ம மனசுல புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்கன்னா அவங்க வந்து சில இடங்கள்ல தனிமை தேடி போறாங்கன்னா, அதாவது ஒரு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு இதுக்கோ அவங்க பண்ணதை ரீகேப் பண்றதுக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தனியா விட அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிவ் தம் த ஸ்பேஸ். அவங்க வந்து அவங்க பண்ண விஷயங்களை வந்து அசை போட்டு பார்க்கறதுக்கோ அதுலேருந்து அவங்களுடைய மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கும் அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகுவாங்க. யூஸ் குட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரமேஷ்க்குலாம் தெரியும், ஜோன் 23 ட்ரிச்சியில பஞ்சநாதன் ஒருத்தர் இருப்பார். ஃபோன் எடுத்தோன்னு வச்சுங்களேன், ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு வந்து அப்படியே உற்சாகம் பிறக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிறச்சு, இப்போ இங்கே இன்னும் ஒரு பசில். எல்லாம் ஒரு பேப்பர் எடுங்க பார்ப்போம். எடுத்துட்டீங்களா? யாரோ ஒருத்தர் எடுத்தா கூட பரவாயில்ல. யாரோ எடுத்தவங்க எஸ் சொல்லுங்க. எஸ் எஸ் ஓகே, ரைட். நான் சொல்ற எழுத்துக்களை எழுதுங்க. N I T L S E. ஓகே. இதுல வேற இன்னொரு ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். இதே வார்த்தைகளை மாத்தி எழுதினா இன்னொரு ஸ்பெல்லிங் வரும். சைலண்ட் சார். சூப்பர். அப்போ சைலண்ட் கரெக்ட். அப்போ நம்ம வந்து கவனிக்கிறச்சே அமைதியா இருக்கணும். ஒரு வீட்டுல ஏதோ ஒரு இது மத்தவங்க பேசுறச்சே இன்னொருத்தர் அதை அமைதியா கேட்கணும், இல்ல அமைதியா கவனிக்கணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் குடும்பத்துல சாந்தி நிலவரத்துக்கு முக்கியமான வழியா இருக்கும். அவங்க பேசுறதுக்கு முன்னாடி படபடன்னு நம்மளும் பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன பேச வராங்கங்கிறத தெரிஞ்சுட்டு கவனிச்சுட்டு அப்புறம் பேசணும். அடுத்தது இதெல்லாம் பார்க்கறச்சே எனக்கு சம்சார மத மின்சாரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல வந்து 2வது பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிட்டு பண்றதுக்கு வருவாங்க பாருங்க. அப்போ விசு வந்து அந்த சிச்சுவேஷனை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுவார் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்பாரு. கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு வார்ன் பண்ணிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஸோ முதல்ல கேட்கணும், கவனிக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அதை வந்து கலந்து ஆலோசிக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது முக்கியமான விஷயம், சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அதை உற்சாகப்படுத்தணும். சில இடங்கள்ல பார்த்துருப்போம், அக்கா சாப்பிட்ட போட்ட பிளேட்டை வந்து தம்பியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாருன்னு வச்சுங்களேன், அக்கா அதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா, இன்னைக்கு தெரியாம பண்றேன்டா அப்படின்னு சொன்னா அது ஒரு குட் கெஸ்டர். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸா இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு அவங்க செய்யற நல்ல விஷயங்களை பாராட்டணும். அதே மாதிரி சின்ன சின்ன தப்புகள் செஞ்சாங்கன்னா அதை அப்பப்போ கரெக்ட் பண்ணணும். இது வந்து குடும்பத்துல அமைதியா இருக்கிறதுக்கு உண்டான விஷயமா நம்ம பார்க்கிறோம். கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். நம்ம பேரண்ட்ஸ்ல இருந்து தான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அப்பாட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இதை நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த இடத்துக்கு இது பொருத்தமா இருக்குங்கிறதுனால சொல்றேன்.
எங்க அப்பா வந்து ராத்திரி 12 மணிக்கு படுத்தாலும் சரி, காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவாரு. அது அவருடைய இது. அதே மாரி நாங்களும் எழுந்திருக்கணும்னு முயற்சி செய்யறதுக்காக என்ன பண்ணுவாரு, நாங்க தூங்கிட்டு இருக்கிறச்சே காலையில அப்பல்லாம் வந்து போய் பால் வெளியில போய் பால் வாங்கிட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டியூட்டி. அதாவது ஒரு 1 வாரத்துக்கு ஒவ்வொருத்தர் பண்ணணும். அப்ப நம்ம எழுந்திருப்போமா இல்லையான்னு தெரியாது இல்லையா? அதனால அந்த டிரான்சிஸ்டர் சவுண்ட் வச்சுட்டு அப்படியே நம்மட்ட வந்து ஆட்டுவாரு. வேற வழியே இல்லாம தான் எழுந்து போய் அத வாங்கிட்டு வருவோம். காலையில அந்த பிரிஸ்கா நம்மள வச்சுக்கணுங்கிறதுக்காக அவர் செஞ்ச அந்த ஒரு முயற்சிகள் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா என்ன நல்லபடியா பார்த்துக்கிட்டாருன்ட்டு. ஆனா நம்ம கண்ணாடிங்க. நம்ம பேரண்ட்ஸ்ட்டேருந்து நல்ல விஷயத்தையும் கத்துப்போம். அதே மாரி கெட்ட விஷயத்தையும் கத்துப்போம். எங்க அப்பாட்டேருந்து நான் கத்துக்கிட்ட நல்ல விஷயம் இது. எங்க அப்பாட்டேருந்து எனக்கு வரக்கூடாதுன்னு நெனச்ச ஒரு விஷயம் கூட வந்தது என்னன்னா கோபம். அது எல்லா ஜீன்ல வரும். எங்க அப்பா சாப்பிடுறச்ச என்ன பண்ணுவாரு, கோவம் வந்துருச்சுன்னா தட்ட தூக்கி அடிச்சுருவாரு. அவருக்கு எங்க அம்மா திரும்ப தட்ட எடுத்துட்டு வந்து குடுத்து, "ஏங்க கோவப்படுறீங்க? சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அத நம்ம சின்ன வயசுல பார்த்தோனே, ஓஹோ! கோவம் வந்தா தட்ட தூக்கி அடிக்கணும் அப்படிங்கிற முதல் லெசனா எடுத்துப்போம். நான் ஒரு தடவ சாப்பிட்டு தட்ட தூக்கி அடிக்கிறேன். தட்டு வரல. என் மிஸ்ஸஸும் வரல. பசி. அப்புறம் வெளியில போய் சாப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறேன், எங்க அப்பா என்னென்னலாம் பண்ணுவாருன்ட்டு. கோவம் வந்து அவர் செவுத்துல முட்டிப்பாரு. ஓஹோ! அப்ப இது நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நானும் முட்டிக்க ஆரம்பிச்சேன். அப்ப என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, "இத பாருங்க, உங்க அப்பாட்டருந்து இது வந்திருக்கு. தப்பான பழக்கம். அத பண்ணாதீங்க. உங்கள பார்த்து உங்க பையன் அந்த மாரி பண்ணுவான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு அவன் 4வது, 5வது படிச்சுட்டு இருக்கிறச்ச எக்ஸாம் இருக்கிற சமயத்துல, "என்னடா படிக்காம இப்படி உட்கார்ந்து விளையாடின்னு இருக்கியேன்னு" சொல்லிட்டு அவன கேட்டேன். அவன் நடு ஹால்ல உட்கார்ந்திருந்தவன் நேரா செவுத்துக்கிட்ட போனான். முட்டிக்க ஆரம்பிச்சான். அப்ப என் மிஸ்ஸஸ் "பாத்தீங்களா? நீங்க என்ன பண்றீங்களோ அத கத்துக்கிறான் பாருங்க" அப்படின்ட்டு. இப்ப அவன் பொண்ணு அவன விட இதுவா இருக்கா. அவளும் அதே மாரி பண்றா. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பழக்கவழக்கங்கள சொல்லி தர்றது மட்டும் இல்ல, சில விஷயங்கள செஞ்சும் காமிக்கணும். அந்த வகையில குடும்பத்துல அமைதி நிலவணும்னா, அடிக்கடி பேசணும். குறிப்பா நம்ம சாப்பிடுற நேரத்துல டிவிய ஆஃப் பண்ணிட்டு, அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள், இல்ல ஆபீஸ்ல நடந்த சில விஷயங்கள், அத ஒண்ணுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணாலே, நம்ம எல்லாருமே கதை எழுதுற அளவுக்கு கன்டென்ட் வச்சிருப்போம். ஆனா அத வந்து நம்ம நமக்குள்ளேயே போட்டு அப்படியே மூடிர்றோம். அதனால தான் நம்ம ஒண்ணும் எழுத முடியாம இருக்கு. எல்லாருக்குமே லைஃப்ல வந்து நெறைய அனுபவங்கள் இருக்குங்க. அந்த அனுபவங்கள வந்து அட்லீஸ்ட் சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளேயாவது சொன்னீங்கன்னா பரவால்ல. இப்ப நான் WhatsAppல சில போடுற மெசேஜஸ் என்னோட ஃபேமிலிக்கு போடுறவங்க அதெல்லாம் உட்கார வச்சு சொல்லிடுறது. இந்த மாரி ஆச்சு, அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் நமக்கு வந்து நெறைய உற்சாகத்த குடுக்கும். ஸோ அதனால நல்ல பழக்கவழக்கங்கள நம்ம வந்து உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம். ஒரு ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட்ன்னு போனாங்களாம். பசங்க ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் வந்து ஹெச்எம்ட்ட சொன்னாங்களாம். ஹெச்எம் சொன்னாங்களாம், "அது வந்து கெட்ட வார்த்தை இல்லைங்க. கேட்ட வார்த்தை. நீங்க வீட்ல ஒழுங்கா இருந்தீங்கன்னா, பசங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒழுங்கா இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேரண்ட்ஸா இருக்கிறவங்க தே ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது ஃபேமிலி. அடுத்தது சொசைட்டி. சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் எ கண்ட்ரி வேர் இது வந்து என்ன சொல்லுவாங்க, வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒ அந்த உள்ளடக்கி இருக்கக்கூடிய வேற்றுமையிலும் ஒற்றுமை, ஒற்றுமையிலும் வேற்றுமை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ வீட்ல ஹிந்துவா இரு, முஸ்லீமா இரு, கிறிஸ்டியனா இரு. ஆனா வெளியில வந்துட்டா இந்தியனா இரு. அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, அ சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் பத்தி பேசுறச்சே, சண்டை நடக்குது. ஈரான் மேல வந்து குண்டு போட்டதுக்கு ஈரான் ரிட்டாலியேட் பண்றாங்க. துபாய்ல நம்ம இங்கேருந்து போனவங்க போய் மாட்டிட்டு இருக்காங்க. நெறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இதெல்லாம் வந்து சிலதுக்கு தீர்வு இருக்குமா? சிலதுக்கு தீர்வுகள் இருக்குமா? இருக்காதாங்கிறது தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு உலகத்துல அமைதி நிலவ வேண்டும்னு நெனச்சா, நம்ம வந்து எல்லாருமே நம்ம அரவணைச்சு போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம். அதே சமயம் நம்மளுடைய அ நமக்கு செல்ஃப் எஸ்டீம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது பாதிக்காத அளவுக்கு நம்ம ஒழுங்கா நம்மள பார்த்துக்கணும். அரவணைக்கிறதுங்கிறதுக்காக நம்ம அடிமையா போற மாரி அர்த்தம் இல்ல. ஒ பக்கத்துல இருக்கிறவங்களோட நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எவ்வளவு நல்லதுங்கிறத நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமான விஷயம் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சாந்தி நிலவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம என்ன சட்ட திட்டங்கள் சொல்றாங்களோ அதுக்குள்ள நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னாலே நிச்சயமா பிரச்சனைகள் வராது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா
வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கறதாகட்டும், சின்ன சின்ன தப்புகள் செய்யறதாகட்டும், இந்த மாதிரி பண்றச்ச என்ன ஆகுதுன்னா, அவங்க இமேஜ் டேமேஜ் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியமா நம்ம அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம, அதே மாதிரி சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்குள்ள நம்மளோட வாழ்க்கைய லீட் பண்ணோம்னா நமக்கு பல விஷயங்கள் வரும். நிக்கில் ஃபவுண்டேஷன்ல அப்பா சொல்லுவாரு, நிறைய இடங்கள்ல நான் போய் இது பண்ணுவேன். அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. நான் அதுக்கெல்லாம் குடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அதனால தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கம்மியா வருது. நம்ம இப்படியே போவோமே அப்படிங்கிறார். ஆக்சுவலா திருப்போரூர்னு ஒரு ஸ்கூல் ஒரு இது நம்ம இவருக்கு தெரியும். தாமோதரன் சாருக்கு தெரியும். ரமேஷ்க்கு தெரியும். அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு பிடிஏனுடைய ஒரு மேடம் இந்த ஸ்கூல்ல கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்கறச்சு, நாங்க ஜஸ்ட் லைக் தட் போய் பண்ண முடியல. நாங்க இன்டர்ன் என்ன பண்ணோம், நேரா அவங்கள்ட்ட போய் கேட்டோம். ஹெச்எம்ட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கு அந்த பிடிஏ மேடமே கூட என்னோட நேரா செங்கல்பட்டுல போயிட்டு சிஇஓவை பார்த்து அவர்கிட்ட பார்த்தா ஜஸ்ட் லைக் தான் பார்க்க முடியுதுங்க. ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி அவர் சொன்னதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரைட் ராயில அந்த திருப்பூரூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதை அந்த ப்ரோக்ராமுக்கு அன்னைக்கு சீஃப் கெஸ்டா அப்போ சப் கலெக்டரா இருந்தவங்க கோமதி ஹெலன்னு பேரு. அவங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஷி வாஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்ட். அவங்க கையில ஒரு 5-6 ஸ்கூல் இன்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. அது மூலமா மற்ற ஸ்கூல்ஸையும் பார்க்க சொன்னாங்க. இப்போ இந்த ரைட் ராயலா பர்மிஷன் கிடைச்சது என்ன ஆயிடுச்சுன்னா, கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் பண்ண சொன்னாங்க. அதுக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரமேஷ்லாம் வந்திருந்தாரு. 2 நாள் ப்ரோக்ராம் பண்ணோம். அவ்வளோ ரெஸ்பான்ஸ். இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அன்னைக்கு எங்களை பார்த்துட்டு போன அந்த கலெக்டரா இருந்தவங்க இப்போ செங்கல்பட்டுக்கே இப்போ நம்ம செஞ்ச நாள் அப்பா என்ன சொன்னார், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நமக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும், இல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும். அதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணி அது மூலமா நம்ம என்ன கிடைக்குதோ அது மட்டும் வந்தா போறோம். தெர் இஸ் நோ ஷார்ட் கட் டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பஸ்ஸை கல் எடுத்து அடிச்சா அந்த கல்லு அது உள்ள வர பேசஞ்சர் மேல படலாம். அந்த பேசஞ்சர் இந்த பையனோட அப்பாவா இருந்தா இந்த மாதிரி சில விஷயங்கள் அவன் மனசுல இருந்ததுன்னா கண்டிப்பா கையில கல் எடுக்க மாட்டான். ஸோ அதனால வயலன்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் சரி கண்டிப்பா தடுத்தே ஆகணும். அந்த எல்லா அந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே வாழறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கு, வாழறதுக்கு உண்டான உரிமை இருக்கு. அதை நம்ம தட்டி பறிக்க கூடாது. இந்த பிரச்சனைகள்லாம் எப்ப வருது தெரியுமா? நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரச்சேதான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. அது இந்தியா பாகிஸ்தான் வார் ஆகட்டும், இல்லாட்டினா இப்போ நடக்கிற வார் ஆகட்டும், சூப்பர் பவர் யார் அப்படின்னு எக்ஸிபிட் பண்றச்சே வரக்கூடிய பிரச்சனைகள்ல வர விஷயங்களா தான் நம்ம இதை பார்க்கிறோம். அதை விட முக்கியமான விஷயம் நம்ம அடுத்தவங்களை தன்மையா பார்த்துக்கிறது. அதாவது சொல்லுவாங்கல்ல, மனித நேயம் அப்படிங்கிறது இப்ப சுத்தமா காணாம போயிட்டே இருக்குது. இந்த நிலைமை கண்டிப்பா மாறணும். நான் இந்த சண்டே இன்னைக்கு வேலூர்ல இருந்து சென்னைக்கு டிராப் டாக்ஸில வரேன், லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு. அப்போ வந்துட்டே இருக்கிறச்சு எனக்கு முன்னாடி ஒரு டயர் மட்டும் டொமு டொமு டொமுன்னு ஓடுது. கூட அந்த டிராப் டாக்ஸி டிரைவர் அப்படியே சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு வண்டியை ஓரமா நிறுத்திட்டார். என்னடான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அந்த வண்டியினுடைய வீல் மட்டும் இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல உருண்டு விழுந்திருக்கு. இவர் உடனே தண்ணி எடுத்துட்டு போறாரு. போயிட்டு அந்த டிரைவர் கொஞ்சம் ஹி இஸ் கான்ஷியஸ், அப்படியே கதவை திறந்து கீழே அப்படியே படுத்துட்டாரு. அப்புறம் தண்ணி அடிச்சு அவர் மூஞ்சில அடிச்சுட்டு அந்த தண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்து அவரை ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு போறதுக்கு எல்லாம் பண்ணாங்க. அவர் சொல்றாரு, என்னோட டாக்ஸி டிரைவர், சார் என்னால இது வரைக்கும் தான் சார் பண்ண முடியும், ரொம்ப அங்க இருக்க முடியாதுன்னா நான் உங்களையும் கொண்டு போய் கரெக்டா விடணும் இல்லையா சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மனித நேயங்கள் நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை சாதிக்க முடியும். மொத்தத்துல சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இண்டிவிஜுவல், அதாவது தனி மனித வழியில பார்க்கறச்சு நம்மளுடைய எமோஷன்ஸை சேனலைஸ் பண்ண தெரியணும். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டிஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தவர்களை மதிக்கணும்.
நல்ல வார்த்தைகளை பேசணும். குடும்பம் அப்படின்னு பார்க்கறச்சு, குடும்பத்துல யாராவது முன்னுக்கு வரவங்க இருந்தாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த குடுக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த குகேஷ், அந்த செஸ் சாம்பியன் வைஷாலி, அவங்களோட மதர் வந்து இவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ கூடலாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து அவங்களோடயே சேர்ந்து இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற உற்சாகத்த குடுத்து, அவங்கள வந்து ஒரு பெரிய செஸ்ஸுல பல விஷயங்கள சாதிக்கிறதுக்கு எவ்வளோ உறுதுணையா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே சாந்தி கண்டிப்பா நிலவும். அது மட்டும் இல்ல, நல்ல பழக்கவழக்கங்கள நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு நல்ல பழக்கமும் நம்ம 21 நாள் செஞ்சா தட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. அதுக்கு அடுத்தது இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி வேணும். அதுக்கப்புறம் அன்பு. எல்லா இடத்துலயும் அன்பு வந்து தழைத்து ஓங்கணும். அன்பு இருந்ததுனாலே, அங்க வந்து அமைதி நிச்சயமா வந்துரும். சமுதாயம் அப்படின்னு பார்க்கறச்சு, நீ பெரியவனா, நான் பெரியவனா, இவன் இப்படி, அவன் அப்படின்னு சொல்லாம, சமுதாயத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றச்சு நம்ம எப்படி காமன் காஸ்க்காக எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோமோ, அதே மாதிரி சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய பங்கு கரெக்ட்டா இருக்கணும். நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸ ஒழுங்கா கட்டணும். அதுக்கப்புறம் வந்து கவர்ன்மெண்ட் சொல்லக்கூடிய ரூல்ஸ ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். பாதி இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம எதையுமே அத ஃபாலோ பண்ணாதனால தான். குறிப்பா ட்ரங்க் அண்ட் டிரைவிங், பைக்ல ரேசிங், அதுக்கப்புறம் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்றது, இதெல்லாம் வந்து இட் ஷுட் பி அவாய்டட். ஆக்சுவலா இதுல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால என் பிரதர் சொல்றாரு, என்னோட அண்ணி சொன்னாங்க, இவர் வந்து ஃபோன் பேசிட்டு ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வந்தாராம் என்னோட பிரதர். போலீஸ் வந்து பின்னாடியே ஓடி வந்து பார்த்து, நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதுவரைக்கும் ஃபோன் பேசாம வீட்டுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் வேகமா போனா, அந்த நியூஸ் வந்து அந்த இது வந்து அண்ணிக்கு தெரியுது. ஃபோன் பண்றாங்க. "என்ன ரொம்ப வேகமா போறீங்க போல இருக்கே" அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த மாரி சில கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கிறது நமக்கு நல்லது தான். அப்பதான் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ கரெக்ட்டா சேனலைஸ் பண்ண முடியும். அப்புறம் கடைசியா தன்மையா பழகுங்க. அடுத்தவர்களுக்கு என்ன முடியுமோ உங்களால அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள நம்ம செஞ்சுட்டோம்னா, நம்ம வீட்ல மட்டும் இல்ல, அ குடும்பத்தில மட்டும் இல்ல, நாட்டிலயும் சாந்தி கண்டிப்பாக நிலவும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, ஐ அம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டு சேர்மன். தேங்க் யூ. தேங்க்யூ சார். RENGAD என்ற புதிர் சொல்லை பார்த்தவுடன் என்ன நினைவுக்கு வருகிறது? அதை திருப்பி பார்த்தால் ஆங்கர், ஆம் என்று நான் பேசப்போவது கோபம் பற்றி. ஆறு மனமே ஆறு என்று நம்மை அமைதிக்குள் அழைக்கும் அந்த வரிகள் நினைவுக்கு வருகின்றன. அதுபோல சாந்தி நிலவும் திரைப்படத்தில் சாந்தி நிலவ வேண்டும் என்ற பாடல் வாழ்க்கையின் அடிப்படை தேவையே அமைதி என்று சொல்கிறது. ஒரு வரி எனக்கு மிகவும் பிடிக்கும். வாய் திறந்தால் வார்த்தை பாயும், வார்த்தை பாய்ந்தால் மனம் காயும். நாம் கோபத்தில் பேசிவிட்டு பின்னர் வருந்திய அனுபவம் இல்லாதவர் யார்? ஒரு நாள் தான் சிஎம்சி வெள்ளூரில் ஏற்பட்ட மருத்துவரை சந்திப்பதற்காக சில தாமதங்கள், சில தவறான புரிதல்கள், ஒரு நொடியில் கோபம் வந்தது. ஆனால் சில நிமிடங்களில் உணர்ந்தேன், அவர்கள் சேவை செய்பவர்கள். நான் சாரி சொல்லி கேட்டேன். அந்த நாளில் நான் கற்ற பாடம், கோபம் வரலாம், ஆனால் காயப்படுத்தக்கூடாது. கோபம் வந்தால் என்ன செய்யலாம்? 1 முதல் 100 வரை எண்ணுங்கள். ஒரு தண்ணீர் குடியுங்கள், அல்லது சில நிமிடம் அமைதியாக இருங்கள். கோபத்தை அழிக்க முடியாது, ஆனால் அதை சேனலைஸ் செய்யலாம். தினமும் யோகா, தியானம், நல்ல புத்தகம் வாசித்தல், எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தல், இவை கோபத்தை ஆற்றலாக மாற்றும். நமது வார்த்தைகள் வெல்ல வேண்டும், வார்த்தைகள் கொல்லக்கூடாது. ரமேஷ் சார் அடிக்கடி சொல்வார், வாழ்க, அதுதான் பஞ்ச். குருகுலம் மற்றொரு புதிர் அம்சமாக லிசன். முதலில் கேளுங்கள், பிறகு ஊக்கப்படுத்துங்கள், சிறிய தவறுகளை உடனே திருத்துங்கள். அவருடைய தந்தையிடம் ஏற்பட்ட அந்த பழக்கம், அது எவ்வாறு பின்பற்றப்பட்டது, தொடர்ந்தது ஜெனரேஷனாக. நாம் நல்லதும் கெட்டதும் பெற்றோரிடம் இருந்து கற்கிறோம் என்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்தது. உணவு மேசையில் பேசும் வார்த்தைகள் குடும்பத்தை அமைதியில் கொண்டு போகும், மொழியாக மாறுகிறது. பள்ளி ஆய்வில் குழந்தைகள் பேசுவது கெட்ட வார்த்தை அல்ல, கேட்ட வார்த்தை. இந்தியா ஒருமைப்பாட்டில் பல்வகை, வீட்டிலும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், ஆனால் உலகில் சாந்தி நிலவ வேண்டும். இன்று உலகம் பார்க்கும் மோதல்கள், ஈரான் போன்ற விஷயங்களை எடுத்துக்காட்டியது. வெற்றிக்கு ஷார்ட்கட் இல்லை என்ற அந்த வார்த்தைகளும், அது நாகரிகம் அல்ல, ஒரு நல்ல சொல் அப்படின்ற வார்த்தைகளும், சிறிய உடற்பயிற்சி, மனப்பயிற்சி அவசியம். வைஷாலி எவ்வளவு பயணம் செய்தாலும் ஒழுக்கம் கைவிடவில்லை. அவருடன் தொடர்ந்து நாம் நல்ல பழக்கங்களை வளர்ப்போம். நேர்மை, அன்பு, சமூக பொறுப்பு,
வரி முறையாக செலுத்துவோம், பயணத்தில் மொபைலை தவிர்ப்போம், ஒழுக்கம் கொண்ட நாடாக உயர்வோம் என்று இறுதியாக கோபம் இருக்க வேண்டாம், அமைதி இருக்கட்டும் என்று அழகான இந்த செஷனை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். நன்றி. முதல்ல யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணலாம். சரவணன் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் ரொம்ப அருமையான செக்ஷன் எடுத்தீங்க சார். எப்போதும் நீங்கள் செக்ஷன் எடுக்கும்போது சினிமாவை வந்து டச் பண்ணுவீங்க, அதே மாதிரி இன்னைக்கு பண்ணி சூப்பராக சொன்னீங்க சார். கோபம் கொள்ளக்கூடாது, அது மாதிரி குழந்தைகள் வந்து பெற்றோர்கிட்ட இருந்தால் நல்லதையும் கெட்டதையும் கற்றுக்கிறாங்க, பழக்க வழக்கங்கள் வருது அப்படின்னு சொன்னீங்க. கெட்ட வார்த்தை கேட்ட வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். பல தகவல்கள் நீங்கள் சொன்னீங்க சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார். ரமேஷ் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை. நன்றி அருணகிரி சார். ஆக்சுவலி ராமசாமி சார் எடுத்த செஷனை 1/2 மணி நேரம் எடுத்ததை 3 நிமிஷத்தில் அவர் ரீகேப் பண்ணீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுடைய நிறைய அப்சர்வேஷன் ரொம்ப அபரிமிதம். ராமசாமி சார் எப்போவுமே ஜனரஞ்சமான படம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா டேஸ்ட்டும் இருக்கும், எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு. நம்ம வீட்டில் ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற விஷயம் வரைக்குமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டார். இந்த சாந்தி நிலவரத்துக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு எந்த நேரத்துலையும் நம்ம அந்த ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க. வீட்டிலே இருக்கட்டும், வெளில இருக்கட்டும், ஒரு சின்ன கேள்வியே நமக்கு ஏங்க இதெல்லாம் எடுத்து வைக்கலையா அப்படின்னா நம்மளை அப்படியே ஒரு ஈகோ டச் பண்ணிடும். ஏன்னா நம்ம பொருளை பார்த்து இதெல்லாம் எடுத்து வைக்கலையா கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஏன் இது இருந்தா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த சண்டை கிட்டத்தட்ட பெரிய லெவல் போயிடும். இப்பெல்லாம் என்ன பண்றோம்னாக்கா, அப்படியா அதுக்கே நம்ம எடுத்து வச்சிடுறோம் அப்படின்ட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டு எடுத்து வச்சேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் தோத்து போயிடுவாங்க. நம்மளை ட்ரிகர் பண்ணணும்னு நினைச்சா கூட தோத்து போயிடுவாங்க எதிராளி. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அருமையாக சொல்லி பண்ணும்போது பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும். உலகத்தில் ஒரு பப்ளிக்கில் ஒரு நம்ம எப்படி டிசிப்ளின்டாக போகணும், அதே மாதிரி எம்பத்தியாக ஒரு டிரைவரோட நிகழ்வுகள் சொன்னார். நிறைய ஆக்சுவலி நம்ம தப்பு பண்ண விஷயம், நம்ம தப்பாக பேசின விஷயத்த வெளியில் சொல்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும். அதெல்லாம் ராமசாமி சார் சாதாரணமாக அடித்து நவுத்துவார். ஒரு மேனேஜர்கிட்ட நம்ம கோவப்பட்டு எப்படி அசிங்கப்பட்டோன்ட்டு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் தான் வேணும். அது நம்ம ராமசாமி சார் அவருடைய செஷனில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ட்ரைனிங்கில் போராளின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை இந்த வயசுலையும் அடித்து புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன். சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ ராமசாமி சார். சூப்பரான செஷன். தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்ததாக முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். ராமசாமி சார் எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். காலையில் சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ஸ்டேஜ்லேயும் எங்கெங்கெல்லாம் சாந்தி நிலவ வேண்டும் சொல்லி ஆரம்பித்து அந்த பசில்ஸோட அந்த எல்லாரையும் அந்த செஷனுக்குள்ளே கொண்டு வர்றது, பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது, அது எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்டேருந்து தொடங்கி வீடு லெவலுக்கு போய் அப்புறம் சொசைட்டிக்கு போய் நாடு வரைக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத பலவிதமான எக்ஸாம்பிள்ஸோடு எங்கள் எல்லாருக்கும் அருமையாக எடுத்து சொன்னீங்க. எனக்கு அந்த பாடல் வரிகள் ஞாபகம் வருது. மகாத்மா காந்தியுடைய கடைசி இதில் வந்து சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும். அதான் அதோட இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, எங்கு அமைதி நிலவுகிறதோ, எங்கு போர் மடிகிறதோ, எங்கு அன்பே ஆள்கிறதோ அவ்விடமே புண்ணிய பூமி, ஆம் சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி அழகாக இன்சிஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொன்னீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். எக்ஸலன்ட் செஷன். நன்றி நன்றி மேம். லட்சுமி நாராயணன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். நிறைய கேப் ஆகிடுச்சு, எனக்கு 1 மாதம் எடுத்து கேப் ஆகிடுச்சு கண்டினியூஸாக ட்ராவலில் இருந்ததுனால. எனக்கு வந்து இந்த தலைப்பை வந்து முதல்ல அந்த போஸ்ட்லாம் பார்த்தேன், சாணின்னு பார்த்தேன். எனக்கு அர்த்தமே புரியல. எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக என்னன்றது தெரிஞ்சு வந்து உள்ளே வந்தேன் நினைக்கிறேன். நான் ரொம்ப அருமையான தலைப்பு, சாந்தி நிலவேன்றது ஒரு எக்ஸலன்ட் தலைப்பு. அது சார் சொன்ன மாதிரி சார் வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இண்டிவிஜுவலாக எப்படி
ஃபேமிலியில் எப்படி, சொசைட்டியில் எப்படி பண்ணுறதுன்றது அருமையாக சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக நான் கூட கூட டெய்லியும் வீட்டில் வந்து நம்ம பையன்ட்டையும் ஒய்ஃப்டையும் வந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து கோவப்பட்டு பேசுகிறோம், நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறோம், நம்ம அதை திரும்பி மன்னிப்பு கேட்குறோம். நம்ம போய் நம்ம அது நம்ம வந்து சார் சொல்கிற மாதிரி கோவத்தை அடக்கி நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றது. இது வந்து டெய்லி நம்ம வந்து தெரிஞ்சால் நம்ம பண்ணணும் தெரிஞ்சால் கூட நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அந்த 30 நாள் நம்ம இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து நமக்கு அது வந்து ஸ்லோவாக அதுக்குள்ளே நமக்கு வந்து இதாகிடும். வரத்துக்கு கண்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருந்தது சார் தலைப்பு. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நன்றி லட்சுமணன் சார். அடுத்தது ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராமசாமி சார் பேசின உரை சிறப்பாக இருந்தது. அதான் 3 இதாக சொன்னார். இண்டிவிஜுவல், ஃபேமிலி, சொசைட்டி. இண்டிவிஜுவல் ஃபேமிலியில நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொசைட்டியில வரும்பொழுது நிறைய பேர் உடனே கோவப்பட மாட்டோம். ஆனாலும் அங்கேயும் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ ஃபேமிலியில தான் நிறைய வரும். ஒய்ஃபு கூட, பசங்களோட எல்லாமே எல்லாருக்கும் வரும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வழிகளை கையாண்டு தான் வெளியே வருவோம். அதை சார் சொன்னது சில வழிகள், அதுவும் நல்லா இருக்கு. அதாவது வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இதை சொல்லும் பொழுது கோவம் வந்து ஏதாவது நம்ம பண்ணிடுவோம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனி வழிகள் இருக்கும். பட் சார் சொன்ன மாதிரி சில வழிகளை பின்பற்றுறது நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி அவர் அந்த ஆண்டவன் கட்டளை பாட்டை சொன்னது 60களில் 70களில் பிறந்தவர்கள் அந்த பாட்டை மறக்கவே முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு காட்சி அமைப்பு. அதுல அவர் நடிக்கும் பொழுது அந்த அந்த வேர்க்கடலையை சாப்பிட்றதெல்லாம் வந்து அதெல்லாம் இன்னைக்கு வரையில அதை மறக்க முடியாத ஒரு அப்படி ஒரு காட்சி படுத்தி இருப்பார் அந்த டைரக்டரு. பாட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த பாட்டில் எல்லாமே அந்த சார் சொன்ன மாதிரி உலகத்துக்கு அமைதி நிலவரத்துக்கு என்ன இருக்கணுமோ அவ்வளவும் இருக்கும். அவர் நடந்து போறப்பெல்லாம் அந்த வாக்கு ஒண்ணுமே, ஒவ்வொரு வாக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அவர் சொன்ன மாதிரி அவர் பாடி லாங்குவேஜுக்கு, அவர் ட்ரைனிங்க்கெல்லாம் அது எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ டியூட்டர். அவர் சிவாஜி வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரியே இருந்திருக்காரு. அது நிறைய பேருக்கு அதுல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடிஞ்சது. அது உண்மையிலே அது சிலாகிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ஜெகநாதன் சார். மிக சிறப்பான பின்னோட்டம். அடுத்தது தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நட்புகளுக்கு இனிய காலை வணக்கம். ராமசாமி சார், உங்களுக்கு தனி ஸ்பெஷல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். ஏனென்றால் நீங்கள் திருப்பூரில் உங்களை காண வேண்டும் என்று நீண்ட நேரம் காத்திருந்தோம். அது என்னவோ தெரியவில்லை, அதை உங்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் ரமேஷ் சார் வந்தார். அவருடைய செஷனை நான் திருப்பூரில் சிறப்பாக அமைந்தது என்று மாணவர்கள் கூறியது எனக்கும் சிறப்பாக இருந்தது. நீங்களும் வந்திருந்தால் அன்று மிக்க நன்மையாக இருக்கும். இன்று சாந்தி நிலவ வேண்டும். சிறந்த டாபிக் சார். 30 நாளில் 30 டாபிக். சிறந்த ஒரு நீ என்ற தலைப்பை இன்று நமக்கு கொடுத்த தற்போதைய ஃபவுண்டருக்கு உங்கள் பேச்சில் இருந்து நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபம் எங்கு காண்பிக்க வேண்டுமோ அங்குதான் காண்பிக்க வேண்டும். கோபத்தை அடக்க வேண்டும். அமைதி நிலவ வேண்டும். பிள்ளைகள் பேசுவதை கெட்ட வார்த்தைகள் அல்ல, நல்ல வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் தாய் தந்தையிடம் அன்பாக பழக வேண்டும். என்னுடைய தந்தை காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவார். 5 மணிக்கு மேல் வீட்டில் யாருமே நாங்கள் உறங்க மாட்டோம். அவரவர்கள் வேலையை செய்ய சென்று விடுவோம். அது ஒரு நல்ல சிறப்பு. உங்கள் தந்தையும் அவ்வாறு நடந்து கொண்டார் என்பதற்கு என்னுடைய குடும்பத்தில் நடந்த விஷயத்தையும் நான் நினைவுபடுத்திக் கொண்டேன். பயணத்தில் மொபைல் பேசக்கூடாது என்ற ஒரு நல்ல கருத்தை, நல்ல சிறப்பான ஒரு வார்த்தையை நீங்கள் கூறினீர்கள். ஆனால் வண்டியில் செல்பவர்கள் மொபைல் பேசாமல் செல்ல மாட்டார்கள் என்ற கருத்தை அவர்கள் உணர வேண்டும். ஏனென்றால் மொபைல் பேசுவது அவர்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் கெடுதல் விளைவிக்கும் என்பதை தெரிந்திருந்தும் அவர்கள் மொபைல் பேசுகின்றார்கள் என்றால் அதற்கு அவர்கள் தான் உணர வேண்டும். என்ற சிறந்த கருத்துக்களை
நீங்கள் கூறியதை அருணகிரி சார் சுருக்கமாக கூறியது மிக தெளிவாக இருந்தது. மிக்க நன்றி சார். உங்களுக்கு என்னென்ன வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் வருக. எங்களுக்கு நல்ல கருத்துக்களை தருக. நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி தாமோதரன் சார். மிக சிறப்பான சார். பின்னோட்டம். வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். வணக்கம் நற்புலரி. ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு செஷன் வந்து வேர்ட் பில்டிங்கோட நீங்க சொன்ன ஆரம்பிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பா வந்து அந்த சாணி அப்படின்னு கண்டிப்பா வந்து சாந்தி நிலையம் அப்படின்னு இந்த இதை அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்க கண்டிப்பா வருவாரு ராமசாமி சார் வந்து சாந்தி நிலையம்ன்றத பத்தி பேசுவாரு அந்த இதை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கு வந்து இல்லையா ஒரு மாறுபட்ட இதுல இருந்து நீங்க பார்க்கும்போது சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இதா இருக்கு. இன்னைக்கு உலகம் இருக்கிற போக்குல நீங்க சொன்னது விஷயங்களா இருக்கட்டும், வீட்டில் நடக்கிற சில விஷயங்களா இருக்கட்டும், மீண்டும் மீண்டும் கேட்கும்போது இந்த செக்யூரிட்டி நமக்கு உள்ள நடந்த அந்த கான்வர்சேஷனை நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் 8வது தடவையா கேட்கிறேன். நான் நோட் பண்ணி வச்சு ரீகால் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து 8வது தடவை. ஆனா 8வது தடவையும் புது புது விஷயங்கள் தான் வந்திருக்க வழிய பார்த்ததுல இருந்து புது விஷயங்கள் எப்படி சொல்ல முடியும்ன்றதை இன்னைக்கு நீங்க நல்லா அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி அந்த 6 மணமே 6 அப்படின்ற அந்த பாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த முகபாவங்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சது. கடைசியில அவர் இந்த கடலை ஊதும் போது அந்த இவர் மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு பட்டினத்தார் எப்படி போவாரோ அந்த ஒரு உணர்ச்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லாம சொன்ன விதமா இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் நிறைய இது பண்ணீங்க. சாணி அப்படின்னு வெறும் சாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாணியில இருந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து அது கூட வந்து இல்லையா ஏதோ ஒரு இதுக்கு பயன்படுது அப்படின்றதுல இருந்து நமக்கு 90 விபூதி இல்லாட்டினா நம்ம இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் உதவியா இருக்கு அப்படின்றது, மருத்துவ குணங்களும் இருக்கு அப்படின்றது நமக்கு சொல்றோம். அப்போ எதுவுமே வந்து முடிவில்லை. அதுதான் புதிய முயற்சிக்கான ஆரம்பம்ன்றதை ரொம்ப அழகா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் எடுத்துக்கிறேன் சார். முக்கியமா திருப்பி அருணகிரி சார் ரொம்ப அருமையா வந்து இல்லையா அந்த தொகுத்து வழங்குதல் ரிவ்யூ கேப் அப்படின்றத ரொம்ப அழகா ரொம்ப ஷார்ட் டைம்ல சொல்லிருந்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் இன்னைக்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார். அடுத்ததாக தன்மானம் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். சார் வணக்கம் சார். நட்புறவுக்கு நலமான நற்காலை வணக்கம். உங்களுடைய எங்கே பார்த்தாலும் சார் நம்முடைய ஜேசியில் பார்த்தாலும் சரி, நட்புறவை பார்த்தாலும் உங்களுடைய சார் பேசுனாலும் வந்துடுவேன். உண்மையிலேயே சார் எப்போதுமே சாந்த நிலை தான் இருப்பாங்க, சார்பு நிலை தான் இருப்பாங்க. சாந்தி நிலையம் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். சிறப்பாக சொன்னாங்க. உண்மையிலேயே இதை வந்து நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக தூத்து வழங்கிய நம்முடைய அருணகிரி சாருக்கும் நன்றி. உண்மையிலேயே அடிக்கடி இந்த ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, இந்த அலைகளில் ஏதடி சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே போல் அலைகள் அடித்து கொண்டே தான் இருக்கும். உண்மையிலேயே இந்த அதிகாலை நேரத்தில் அந்த சாந்தி, அந்த சாந்த நிலை, அந்த நிலையை பற்றியும் சார்பு நிலையை பற்றியும் சந்தோஷமான நிலையை பற்றி இருப்பதற்கு, சந்தோஷமான நிலை நமக்கு வேண்டும் என்றால் இந்த சாந்தி நிலை வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் அப்படின்றது சிறப்பாக பல தரவுகளையும் நானுமே வந்து சொல்லுவாங்க, எங்கேயாச்சும் வார்த்தையை விட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பல இடத்துல வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் யோசனை பண்ணி சாரிங்க இதுமாரி ரைட்டு அப்படின்ட்டு இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வார்த்தைகளை யோசனை பண்ணுவோம். சின்ன வயசில் பட்டுன்னு பேசியிருப்போம். ஆனால் ஒரு 50 வயசுக்கு மேலே இப்போல்லாம் வந்து யோசனை பண்ணி சிந்திச்சு இது பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறப்ப வந்து அந்த சாந்த நிலை இப்போ நமக்கு இதாகிடுச்சு. உண்மையிலேயே எப்படி ஒரு அதிகாலையில் வந்து இந்த சாந்தி நிலவ வேண்டும், சந்தோஷம் நிலவ வேண்டுங்கிறப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து அதிகாலை போல் இரவு வரலும் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணலை, எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, சோசியல் சமுதாயத்திலும் சரி கண்டிப்பாக போனோம்னா எங்கேயுமே நம்முடைய சாந்த நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சாந்த நிலையால் நமக்கு சந்தோஷ நிலை எப்போதுமே இருக்குன்னு சொல்லிட்டு சார் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தன்மானம் சார். அடுத்து சுனிதா மேம், நீங்கள் உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். அந்த 6 லெட்டர்ஸை கொடுத்து அழகாக ஆரம்பித்து டேஞ்சர்னு சொல்லிட்டு எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அழகாக செஷனை கொண்டு போனீங்க சார். சாந்தி நிலவ வேண்டும் அதுன்றது எல்லாம் முக்கியமானது. அந்த சாந்தி நிலவ வேண்டும், சாந்தியை வந்து கெடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் கோபம் அப்படின்றத வந்து நீங்கள் அழகாக சொன்னீங்க சார். ஒரு குடும்பத்துலனாலும் சரி, நம்ம பண்ணுற சிறு சிறு கோபத்தினால தான் அந்த குடும்ப அமைதியே கெட்டு போகுது. அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குற இடத்துல சரி, காலையில் போன உடனே அந்த பாஸ் வந்து
ஒரு கடினமான வார்த்தையை நம்ம கோவமா சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லுமே நம்மளால வேலையே செய்ய முடியாது சார். அதான் உண்மை. யாருனாலும் சரி அந்த கோபத்தை நம்ம காமிச்சிட்டோம்னா, இப்ப என்னோட ஸ்டூடெண்ட் கூட நான் போன உடனே கிளாஸ் ரூம் போன உடனே ஒரு கோவத்தோட போய் அந்த பிள்ளைங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை கோபமா சொல்லிட்டேனா அப்படின்னா, அந்த பிள்ளைங்க அந்த 1 ஹவர் அந்த பிள்ளைங்களோட ஃபுல்லுமே ஸ்பாயில் ஆயிரும் சார். அதனால கோபம் வந்து ஒரு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு அ ஆயுதம். அமைதிய கெடுக்கிறதுக்கு. அதனால கோபம் வந்துட்டு அத நம்ம தடை செய்யறதுக்கு பதிலா, கோபம் வராம நம்மள பாதுகாத்துக்கிறது ஒரு சிறந்தது சார். ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றி, நன்றி சுனிதா மேம். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Most respected, good morning to all. Good morning, sir. Today session, good morning, sir. சார் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. நிறைய மெசேஜ், வாரும் கான்ஃப்ளிக்டும் உள்ள இடத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு மத்தியில் நீங்கள் அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு டாபிக்கை நோக்கி இல்லை எப்படி இருக்கணும் மக்கள், அதன் மூலம் எப்படி ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சச் ஏ கிரேட் சார். நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ஃபேமிலி ரீதியாகவும் சொசைட்டிலையும் அது பல 3 டைமென்ஷனாக பிரித்து நீங்கள் பேசின அத்தனை கான்செப்டும் மனசில் அப்படியே நல்லா இருக்குது. ஈஸியாக அது மைண்டை ஆக்குபை பண்ணுது. நம்ம எப்படி இருக்கணும், உங்களுடைய அனுபவங்களை எந்த புத்தகமும் சொல்லி கொடுக்கல. உங்களுடைய அனுபவங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண எதை நம்ம அடைய முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. இது சைலண்ட் தான் வந்து லைஃப்ல வந்து, அது நான் நேத்து கூட படித்தேன். சைலண்ட் வந்து அதாவது சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்ட இருக்கக்கூடிய 2 குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தா சைலண்ட் ஒன்று, ஸ்மைல் ஒன்று. சைலண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எ வீக்னஸ், இட் இஸ் எ வார்னிங் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் எ கண்ட்ரோல், இட் இஸ் எ பவர் அப்படின்னா, அது போல நம்ம எந்த அளவுக்கு சில விஷயங்களை சைலண்டா கீப் அப் பண்ணா we can achieve for everything அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய இதா அந்த வார்த்தையை நீங்க சொன்னது எல்லாமே. எவ்ரிதிங் சூப்பர் சார், நைஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஷியல் ஒர்க் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச். Thank you madam for your information. Silence is also a best weapon. அதுமே ஒரு நல்ல வெப்பன் தான். எஸ் சார். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பேசிட்டே இருந்தாருன்னா வைஃப் அமைதியா இருந்தாங்கன்னா ஏதோ சூறாவளி அடிக்க போகுதுன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சுனிதா மேம் நீங்க மியூட் பண்ணிக்கங்க, சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சுனிதா மேம், தேங்க்யூ மேம். அடுத்து சிவகணி மேம், நீங்க உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். அதாவது இப்போ எல்லாரும் ஒரு சின்ன விஷயம்னாலும் சட்டுன்னு கோவப்படுறாங்க. ஸோ அதை எப்படி சேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் வாழ்வியல் அனுபவத்தோட ரொம்ப அழகாக கொடுத்தீங்க சார். அதை தாண்டி நம்ம காலையில் ஆக்டிவாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு டெஸ்டெல்லாம் கூட கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவகணி மேம். சைலண்ட் வந்து பெஸ்ட் வெப்பன் மட்டும் இல்லை, ஒரு நிறைய கேள்விகளுக்கு வந்து சைலண்ட் வந்து நல்ல ஒரு ஆன்சராகவும் கூட இருக்கும். மில்டன் ராஜசேகர் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். வணக்கம் சார். சார் வந்து என்ன சொல்ல, நீடட் டாபிக், நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் வந்து நம்முடைய உள்ளத்துல வந்து இது நடக்குது, அதை பத்தி சார் சொல்றாரு, கோபம் படக்கூடாதுன்றது, அதனால தான் சைலண்ட் சொல்றாரு. இது வந்து உள்ள இன்டர்னல் நடக்கிறது. எக்ஸ்டர்னல் ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கிறது பல நாடுகள்ல. வந்து சனிக்கிழமை வரைக்கும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் திறந்திருந்த ஏர்போர்ட் சனிக்கிழமை வந்து க்ளோஸு. அப்புறம் வீடுகள்லாம் எரிய ஆரம்பிச்சுது முதல்ல, அப்புறம் பார்த்தா இப்போ நாடுகளே எரிய ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே ஒரே காரணம், ஒரு 3 பேருடைய கோவம் தான். அந்த உலக அளவில் வந்து அந்த 3 ஆட்சியாளர்கள் அவங்களுடைய கோபம் அந்த வந்து எல்லா இடங்களும் வந்து ஒரு அக்னி, என்ன சொல்றது, அந்த அக்னி வந்து பரவி அந்த எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருந்த நிலையை மாற்றணும், உலகம் சாந்தி பெறணும் அப்படின்றது ஐயா சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை வந்து வெளியே சாந்தம் நிலவட்டும். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ராஜசேகர் சார். வேர்ல்ட் அட் கிரிட்டிக்கல் ஜங்ஷன். ஸோ அந்த நேரத்தில் இந்த சாந்தி நிலவட்டம் அப்படின்ற உரை வந்து மிக சிறப்பாக இருந்தது. அதை கோர்லேட் பண்ண விதம் ரொம்ப சிறப்பு சார். அடுத்ததாக நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். லாவண்யா மணிமுத்து மேடம், நைஸ் செஷன் சார். தேங்க்யூ சார். ஹாவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் மேம், குட் மார்னிங் ஆல். எக்ஸலன்ட் செஷன் சார். சூப்பர், வாழ்க வளமுடன். கண்ணன் ராஜன் சார், குட் மார்னிங். ஏ வெரி குட்
insight. I got it. Thank you very much. Sivasangri ma'am, good morning. Lot of valuable information. வாழ்த்துக்கள் சார். சேகர் ராமகல் சார், இனிய நட்புலரி வணக்கம். திரு ராமசாமி அவர்கள் பேச்சு என்னுள் சாந்தி நிலவ முயற்சிக்க வைத்துள்ளது. நன்றி. மேஜர் நாராயணன் சார், பிரில்லியன்ட் செஷன், ஃபுல் ஆஃப் கிரேட் இன்சைட்ஸ் போட்டிருக்காங்க. வேற யாராவது பின்னோட்டம் தரலன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். நிறைய பேர் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பாசிட்டிவ் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் சார் வந்து அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டுது. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை ட்ரைனிங்ல கொடுக்கறதும், அதை வச்சு அதை பாசிட்டிவா மாற்றி சொல்ல முயற்சிக்கிறதும், இதெல்லாம் வந்து கிரேட் ஆக்சுவலா. ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய ஏற்புரை. நன்றி சார். ரொம்ப சிறப்புங்க. வித்தியாசமான தலைப்பு, வித்தியாசமா சிந்திக்க வச்சிங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் டைம் நான் பிபிடியே இல்லாம இன்னைக்கு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்னன்னா, திரும்ப இதை இன்னொரு இடத்துல பேச சொன்னீங்கன்னா வேற மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி எங்களுடைய வளர்ச்சியில நட்புலரி ரொம்ப பல விஷயங்களை செய்யுது. ஆக்சுவலா லேப்டாப் வந்து என் மிஸ்ஸஸ் எடுத்துட்டதுனால போட முடியல. பட் ரொம்ப நல்ல விஷயங்கள், நிறைய பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தீங்க. ஆப்டான டைம். ரெண்டாவது, லவ்லி ஆடியன்ஸ். ஆன் டாப் ஆஃப் இட் அருணகிரி சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பேசின விஷயத்த அழகா அந்த ஜிஸ்ட் சொன்ன விதம் இருக்கு பாருங்க, இட் இஸ் சம்திங் அமேசிங். அதனால தான் நீங்க வந்து ஒரு நல்ல பொறுப்புல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். ஸோ நாங்கள்லாம் கொடுத்து வச்சோங்க சார், உங்களோட சீனியர் ட்ரைனிங் கன்சல்டன்டோட அசோசியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய இன்சைட் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இனிய நிகழ்வு நட்புலரி உறவுகளின் மற்றும் உலக அமைதி வேண்டுதலோடு நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம்.